வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவென்னண்டா கனடாவில் இருக்கிறார்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். கனடாவினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? எப்படி நிறைவேற்றப்பட்டது? யார் ஆதரவளித்தது? எத்தனை பேர் எதிர்த்தது? எத்தனை பேர் வரவில்லை என்ற எல்லா விஷயங்களையும் பார்க்க போகின்றோம். Nays pour 170, 170. Nays contre 168, 163. Je déclare la motion adoptée. Thank you, sir. மார்க் கார்னி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதன் பின்னர் சமர்ப்பிக்கப்படுகின்ற முதலாவது பட்ஜெட் பாதீடாக 2025ஆம் ஆண்டுக்குரியது. முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டு வாசிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டது, கருத்து விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. நேற்று தினம், அதாவது நவம்பர் 17ஆம் தேதி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பொது வாக்கெடுப்புக்காக உறுப்பினர்களுக்கிடையே சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த வாக்கெடுப்பில் அது எவ்வளவு திக் நிமிடங்களாகத்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 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 சான் பிசகினாலும் அது தோல்வியில் அடைந்து அரசு பாதீடு தோற்கின்ற நிலைமைதான் இருந்தது. திக் நிமிடங்களாக இருந்தது. ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அதிலே பட்ஜெட் வென்றிருக்கிறது. மார்க் கார்னி அரசுக்கும் மார்க் கார்னிக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. தங்களுடைய பட்ஜெட் வென்றுவிட்டது. லிபரல் கட்சி உத்தியோகபூர்வமாக சமர்ப்பித்த முதலாவது இந்த ஆண்டுக்குரிய அரசு பொறுப்பேற்றதுக்குரிய பட்ஜெட் எத்தனை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் 170 வாக்குகள் ஆதரவாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. எதிராக 168 வாக்குகள். 2 வாக்கு வித்தியாசத்தில் கத்தி மேல் நடப்பதற்கு சமனாக, அதாவது இன்னும் ஒரு 2 வாக்கு வந்திருந்தாலே அடுத்த இன்னும் ஒரு வாக்கெடுப்புக்கு போயிருக்க வேண்டிய நிலைமை அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஒரு மிக இக்கட்டான ஒரு போட்டி நிலைமையில தான் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்று, அதுவும் 2 வாக்குகளினால், மேலதிக வாக்குகளினால் பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. லிபரல் ஆளும் தரப்பு மிக சந்தோஷத்தில் இருக்குது. இந்த விஷயத்தில் இந்த வாக்கெடுப்பில் எத்தனை உறுப்பினர்கள், யார் யார் வரவில்லை, எந்த கட்சி வரவில்லை, யார் எதிர்த்து வாக்களித்தது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், அதுக்கு முதல் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் எத்தனை உறுப்பினர்கள் எந்த கட்சியை பிரதிபடுத்தி இருக்கிறார்கள், பெரும்பான்மைக்கு எத்தனை அரசமைப்பதற்கு எத்தனை சீட் வேணும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். லிபரல் 169 சீட், கடந்த எலெக்ஷனுக்கு பிறகு 169 சீட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. கன்சர்வேட்டிவ் பிரதான எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிகிட்ட 144 சீட் இருக்குது. அதே மாதிரி பிளாக் கியூபெக் பார்ட்டிகிட்ட 22 சீட் இருக்குது. NDP-ட்ட 7 சீட் இருக்குது. அதை விட கிரீன் பார்ட்டிகிட்ட 1 சீட் இருக்குது. இப்படி மொத்தமாக இருக்கிற சீட்ல ஆட்சியை அமைக்க வேணுமென்றா பெரும்பான்மை 172 சீட்ஸ் தேவை. அதை அமைச்சு கொண்டுதான், சில ஆதரவுகளை வச்சுக்கொண்டுதான் லிபரல் ஆட்சி அமைத்தது. அதனுடைய முதலாவது உத்தியோகபூர்வ பாதீடு பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு வாத பிரதிவாதங்களுக்கு பின்னணியில் மிகவும் ஒரு 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 விறுவிறுப்பான நிலையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் மினிமம் 2 வாக்காளர் தான் இந்த பாதீடு வெற்றி அடைந்திருக்கிறது. ஆகவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பிரதான கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய 2 உறுப்பினர்களே, அது அவர்கள் வந்திருந்தா கூட சமநிலைக்கு வந்திருக்கும். 2 பேர் போகவில்லை. அங்கே 2 பேர் ஏன் சமூகம் அளிக்க வேண்டாம், முதலே அறிவித்திருக்கிறோம். தங்களுக்கு சில பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னரே தெரிந்தபடி அதை தவிர்க்க முடியாத காரணம். அதே மாதிரி 2 NDP உறுப்பினர்கள் எதிர்த்துத்தான் வாக்களித்திருந்தார்கள். அதே மாதிரி பிளாக் கியூபெக்கும் ஃபுல்லாக எதிர்த்துத்தான் வாக்களிச்சிருந்தது. அதான் 168 வந்துட்டு எதிர்ப்பா. அப்போ அதில் 2 NDP-காரர் போக இல்லை. அப்போ இது என்ன அரசியல் ராஜதந்திர நிகழ்வு. 2 NDP-காரர் போகையில், 2 கன்சர்வேட்டிவ் பார்ட்டிகள் போகையில், அப்படி மொத்தம் 5 பேர் அப்சன்ஸ் ஆகியிருக்கிறோம். அதை விட இன்னும் ஒரு விஷயம், அதால் 2 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது லிபரல் கட்சியினுடைய பாதீடு, இந்த வருஷத்துக்குரிய பாதீடு. அதை விட நாங்கள் என்ன முன்பு பார்த்தோம்னா, இந்த கிரீன் பார்ட்டி என்கின்ற ஒரே ஒரு அங்கத்துவத்தை கொண்ட அவர்கள் ஆதரவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் பட்ஜெட்டுக்கு. ஆகவே ஒட்டு மொத்தமாக மார்க் கார்னியுடைய பாதீடு கத்தி மேல் நடப்பால் போல அங்கும் இங்குமா என்று ஒரு தோற்குன்ற நிலைமையில வென்று தள்ளி இருக்கிறது. 2 வாக்காளர் தான் வென்றிருக்கிறது. பார்ப்போம், இந்த பாதீடின் பின்னர் தொழில் வாய்ப்புகள் பல அடிக்கல் நாட்டிருக்கிறார்கள் ஹோம் கட்டுவதற்கு. அது பற்றிய பதிவுகளை பார்ப்போம். வங்கிகளின் வட்டி வீதங்கள், சில பொருட்களின் விலை குறைப்புகள், வெவ்வேறு முதலீடுகள், குடியேற்ற திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடியேற்ற வாசி என்ற குறைப்பு, இப்படி புது வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது,
என்றெல்லாம் கணக்க நடந்து கொண்டிருக்கிறது. 2026 தான் தெரியும் அடுத்த மூமெண்ட், அதாவது முன்னேற்றமா, வட்டி வீதங்கள் என்ன மாதிரி, ஹோமோடைய ஃப்ரைஸ் என்ன மாதிரி, விலைவாசிகள் எப்படி என்றது இந்த பாதை நிறைவேற்றத்துக்கு பிறகுதான் தெரிய போது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு 10 நிமிடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.